ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ பாலிட்டி ரிவிஷன் பார்ட் 3 பார்க்க போகிறோம். அதாவது சேர்மேன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பற்றி பார்க்க போகிறோம். சேர்மேன் இல்லை பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு சொல்லலாம். அதாவது அரசியலமைப்பு சபையின் தலைவர்கள். அதாவது ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து 9 டிசம்பர் 1946 நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மீட்டிங்கில் வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டை தேர்வு செய்வாங்க. 9 டிசம்பர் 1946 டெம்பரரி பிரசிடெண்ட்டை தேர்வு செய்வாங்க. அவர் யாருன்னா டாக்டர் சச்சினானந்த சின்ஹா. அவர் வந்து வயதில் மூத்தவங்க அந்த அடிப்படையில் சேர்ந்துருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. அது இதில் சேர்த்துருப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா 10 டிசம்பர் அடுத்த நாளே இறந்துருவார் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால. இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கை வந்து யார் வந்து முன்மொழிஞ்சாங்க, யார் வந்து இது வைக்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா ஜேபி கிருபாலினி அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது தற்காலிக தலைவர். அதனால் டாக்டர் சச்சினானந்த சின்ஹா இருந்தார். ஒரு நாள் தான் இருந்திருப்பார் தலைவராக. அதுக்கப்புறம் அவர் இறந்துருப்பார். கூட்டம் அதே மாதிரி முன்மொழிந்தவர் ஜேபி கிருபாலினி. அடுத்தது 11 டிசம்பர் 1946 மீட்டிங் வைப்பாங்க, செகண்ட் மீட்டிங். அதில் வந்து பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டை இது பண்ணுவாங்க. அதாவது நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த நிரந்தர தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். செகண்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதே நாள் வந்து 2 வைஸ் பிரசிடெண்ட்டு, அதாவது துணை தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் யாருன்னா ஹச்சி முகர்ஜி, அப்புறம் விடி கிருஷ்ணமாச்சாரி. முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரியும் தான் 2 துணை தலைவர்கள், அதாவது வைஸ் பிரசிடெண்ட். அடுத்தது வந்து செக்ரட்டரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையின் செயலாளர் யாருன்னா HVR ஐயங்கார். அடுத்தது அட்வைசர், ஆலோசகர். நம்ம அரசியலமைப்பு சபையோட ஆலோசகர் யாருன்னா BN ராவோ. அப்புறம் சீஃப் டிராஃப்ட், அதாவது தலைமை வரைவாளர் வந்து SN முகர்ஜி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.